நான் தான் வேல்முருகன் பெருமாள், இந்த ஆலயத்தோட தலைவர். இந்த கோயிலோட வரலாறு வந்து சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன்னா, ஏன்னா இதை நான் ஃபுல்லா சொன்னேன், விடிய விடிய உட்காந்து கேட்டாலும் அது டைம் பத்தாது நம்மளுக்கு. சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன் இந்த கோயிலோட வரலாறு. மலேசியா திருநாட்டிலே மொத கோபுரம் வச்சு கட்டின கோயில்னா இந்த கோயில் தான். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கோயில் 100 வருஷம் 20 வருஷம் 200 300 வருஷம், நம்ம எதுவும் மறுக்கல. ஆனா மொத கோபுரம் வச்சு மலேசியால கட்டின கோயில்னா இந்த கோயில் தான். அதாவது வெள்ளக்காரன் வந்து இந்த கோயிலை வந்து அப்போ உள்ள காசுக்கு 6000 வெள்ளி செலவுல அவர் சொந்த செலவுல கட்டி கொடுத்தது. இது நம்ம இனமோ அப்போ உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கமோ எதுவுமே கட்ட கிடையாது. அவரோட சொந்த செலவுல நம்ம சமுதாயத்துக்காக 6000 வெள்ளி செலவுல வந்து கட்டி கொடுத்தாரு இந்த ஆலயத்தை. இந்த ஆலயத்தோட வரலாறை வந்து வரக்கூடிய 3ஆம் தேதி மலேசியாவிலே முதல் முறையாக செல்லை வடிவமா வடிச்சு திறப்பு விழா செய்யறோம். வர 3ஆம் தேதி ஆடி 18 அன்றைக்கு வந்து 108 கலச அபிஷேகமும் அது இந்த பத்திரிகை எல்லாம் இருக்கு, அதுவும் போட்டிருக்கோம். கந்தன் காவடி பட்டறை, அதாவது காவடி எடுக்கும் முறைகள், அதை எப்படி ஜோடிக்கிறது, அதை பத்தியோடைய இதுவும் வந்து நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அதோட நிகழ்ச்சி வந்து வர 3ஆம் தேதி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த 108 கலசம் வந்து லட்சுமி குபேரம் ஓமம் வளர்த்து நம்ம செய்யறோம் ஆலயத்துல வந்து. அது வந்து 20வது வருஷம் நம்ம செய்யறோம். 2005 கும்பாபிஷேகம் அப்ப அந்த கலசம் விற்பனை செஞ்சோம். அதோட இப்பதான் வந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பு வந்து இந்த அம்மா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நான் 4வது தலைமுறை. இந்த வரலாறுலாம் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, எங்க மாமாவோட அவங்க அப்பா வந்து வில்லியம் கேலிஸ் கிட்ட வந்து வேலை செஞ்சவர். அவரு பாய்ச்ச கண் கண்ணாடி சில ஜாமான்லாம் வந்து நம்ம வச்சிருக்கோம். இந்த கோயிலுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாசல்ல இருந்து இந்த கடைச்சி முன்னால இது வரைக்கும் தான் இந்த கோயில். இந்த சிவன் ஆலயம், அனுமான் சந்நிதி, இந்த நவகரகம், காலபைரவர், முனிசன்லாம் இதெல்லாம் இட காலத்துல நம்ம உருவாக்குறது. மக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போறது. ஏன்னா சில பேர் ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க, சில பேர் நவகரகம் சுத்தணும்னு நினைப்பாங்க. ஏன்னா கருமை கிரியை செய்யறதுக்கும் வந்து நம்ம வந்து இடம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்க வந்து இந்த இடத்துல வந்து கருமை கிரி செய்யறதுக்கு வந்து இடம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அதுவும் வந்து நம்ம இங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆலயத்தில் வந்து நிறைய விஷயம் மக்கள் தொண்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இலவசமா டியூஷன் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, தேவார கிளாஸு, எவ்வளோ மக்கள் தொண்டு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து ஃபுல்லா இந்த மயில், இந்த கோயிலை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போ கட்டின சிலை தான். எதுவுமே இப்போ இந்த இது வந்து 2019 நான் என் தலைமையில செஞ்சப்ப இந்த பெயிண்டிங்கும் இந்த ஒயரிங்கும் நம்ம செஞ்ச கும்பாபிஷேகம் மட்டும்தான். இந்த மேலுக்குள்ள பூ எல்லாமே இந்த கோயில அப்ப உள்ள அந்த வெள்ளை கடையில பாத்தீங்களா, அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த கோயிலும் வந்து கட்டமா இருந்துச்சு. 2005 கும்பாபிஷேகம்ல இது சாஸ்திரப்படுது இந்த கோயில. அதுக்கு முன்ன வந்து அந்த கோட்டை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. இந்த இதுல வந்து ஒரு இரும்பு இல்லை, 2வது ஒரு சுமுந்தும் கிடையாது. அப்ப வந்து அம்மியில அரைச்சி அந்த சாந்து எடுத்து அந்த கோயில கட்டியிருக்காங்க. அந்த கோட்டையில இருந்து நேரம் அம்மா 3 தளத்துக்கு தான் அந்த சோழ பாலம் வந்து இருந்துச்சு. இந்த படிக்கிறது இதெல்லாம் வந்து 2005 கும்பாபிஷேகம் அப்ப போட்டது. அதுக்கு முன்ன வந்து எல்லாம் ஒரே லெவல் தான். இந்த ரோடு கூட இவ்வளவு வாயிலும் கிடையாது. இந்த ரோடு வந்து அந்த சைடு தான். இப்ப இந்த போற ரோடு வந்து இல்ல, இந்த கோயிலுக்கு வந்து நிலம், இந்த கோயிலை சுற்றி 7 கிணறு 2 தெப்பக்குளம் இருந்துச்சு அந்த காலத்துல. இதெல்லாம் முன்னோர்கள் எடுத்து போனதை நீங்க 400 அப்ப வீடுலாம் வந்து இந்த ஆறு அந்தாண்டதான் வீடு. இது ஆறாவது இவ்வளவு பெருசு கிடையாது, ஒரு சின்ன ஆறு தான். அங்க பாலம் கொடுத்தது தண்ணி வந்தனா தெரியும் அந்தாண்ட போறதுக்கு. அப்ப வில்லியம் கேலிஸ் அவர் இது வந்து இந்த கோட்டையில வந்து ஒரு நாள் கூட அவர் தங்கினதில்லை. அவரோட வீடு வந்து இந்த ரோட்டுக்கு அந்தாண்ட தான் இருந்தது. அப்ப அவர் இந்த ரோட்ல போறப்ப நம்ம முன்னோர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்ப நம்ம முன்னோர்கள் சொன்னது என்னன்னா, இது வந்து எங்களோட குலதெய்வம், நாங்க என்ன கேட்டாலும் அந்த அம்மா எங்களுக்கு கொடுப்பாங்க சொன்ன வச்சு. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பிள்ளை இல்லை, இப்ப நான் வேணும்னா எனக்கு பிள்ளை கிடைச்சிச்சுன்னா இந்த கோயிலை வந்து நான் கட்டுறேன், இல்லைன்னா இந்த கோயிலை வந்து நான் உடைச்சிருவேன்னு வந்து அப்பயே சொல்லிட்டாரு.
அப்ப என்னன்னா எத்தனை மாசத்துல எத்தனை வாரத்துல அவங்க மனைவி மாசமா இருக்காருன்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் அந்த கோட்டையோட வேலையை நிப்பாட்டிட்டு இந்த கோயிலை கட்டுறதுனால தான் அது பாதியிலே நிற்குது அந்த கோட்டை. நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்த்தீங்கன்னா சீக்கி வந்துதான் இறந்தாங்க கட்டினாங்கன்னு சொல்லி அதெல்லாம் உண்மை. அப்படி உண்மையா அப்படி அது நடந்துருச்சுன்னா ஒரு பணக்காரு எதுக்கு அவரு நம்ம இடத்துக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுக்கணும்? ரெண்டாவது அவரு நம்ம சமுதாயமும் கிடையாது. அவரு எதுக்கு நம்மளுக்கு ஒரு கோயிலை வந்து கட்டி கொடுக்கணும்? நம்ம ஒரு லாஜிக்கா நினைச்சு பார்த்தோமா, அப்ப அவருக்கு ஃபுல்லா பிறந்த மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்ட பிறகுதான் அந்த வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கர்ஸும் கூப்பிட்டு வந்து இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சது அவரு. அப்படிதான் இந்த கோயில் உருவானுச்சு. ஆனா இந்த கோயில் கட்டி இப்போதைக்கு 118 வருஷம். இந்த இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி அதுக்கு முன்ன எத்தனை வருஷம் யாருக்குமே அது தெரியாது. எப்ப உருவானுச்சு, எப்படி அது வந்து ஒரு கூலமா வச்சு வழிபட்டு இருக்காங்க. ஆனா அது எப்ப உருவானுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நானே 4ஆவது தலைமுறை தான். அதுக்கு முன்ன எப்பங்க அந்த கோயில் வந்துச்சுன்னு யாருக்குமே அது தெரியாது. ஆதி காலத்துல அந்த முதல் கும்பாபிஷேக சிலை வந்து இவ்வளவு உயரமா ஒரு ஃபீட்டு தான். ஒரு ஃபீட் கூட இருக்காது அந்த சிலை. அம்மா சிலை அந்த காலத்துல வச்ச சிலை வந்து அது வந்து நம்ம 2005 கும்பாபிஷேகம் அது கீழே வச்சாச்சு. எங்க அப்பா தலைமையில கும்பாபிஷேகம் செய்யறாங்க. அது கீழே வச்சுதான் இது வந்து பெரிய சிலையா நம்ம வச்சிருக்கு. அப்போ இந்த கோயில் கட்டுறப்ப அவரோட சிலை எங்கன்னா மேலுக்கு இருக்கு பாருங்க, அந்த சிவன் இதெல்லாம். அதுதான் முத இந்த கோயில் கட்டுறப்ப அவருக்கு வச்ச சிலை. அந்த முன்னுக்குள்ள சிலை வந்து 2022 இந்த கோயிலோட வரலாறு புக்கு வெளியாக்குனேன் நான். அப்ப வச்ச சிலை தான் அது. அப்பதான் இந்த கோயிலை வந்து வாரிசன்ல சேர்க்க சொல்லி நம்ம கேட்டது. ஏன்னா மலேசியாலே நீங்க எங்க போய் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கோயில் வந்து கிடைக்க இல்லை. என்னால அடிச்சு சொல்ல முடியும். ஊர்ல இருக்கு, ஊர்ல ஏதோ ஒரு மீனாட்சி கோயில இன்னொரு கோயில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஊர்ல இருக்கு. மலேசியாவில் இத்தனை அறை வச்சு அந்த கதவு, இந்த கதவு இதெல்லாம் அப்ப உள்ள கதவு. இந்த கொடிமரம் இதெல்லாம் 100 வருஷத்துக்கு மேல உள்ள கொடிமரம். இதெல்லாம் வந்து எந்த கோயில போய் பாருங்க, இது மேலும் இந்த கோபுரத்துக்கு வெளியே வந்து எந்த ஒரு கோயில் கொடிமரமும் இருக்காது. இந்த பூட்டு இதெல்லாம் அவரு உள்ளப்ப உள்ள பூட்டுங்க. இதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் அவரோட நிறைய ஜாமான் வந்து ஐயா நேரத்து உள்ள கோயில நிறைய ஜாமான் வந்து நம்ம வந்து அவங்க வச்சு பாதுகாத்து. ஏன்னா இதெல்லாம் அறிஞ்சிருந்தா நம்மளோட வரலாறு வந்து சொல்றதுக்கு ஆள் இல்லை. கண்டிப்பா ஒரு கேள்வி உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன வச்சிருக்காரு? உங்களுக்கு சில அடையாளம் அவரோட வச்சிருக்கோம். அதனால இந்த கோயிலோட வரலாறு வந்து நம்ம சொல்றோம். முடிஞ்சா இந்த 3ஆம் தேதி வந்து கலந்துக்குங்க. இந்த லட்சுமி குபேர ஹோமத்திலையும் முடிஞ்சா வந்து கலந்துக்குங்க. ஏன்னா நம்மளோட வரலாறு முதல் நம்ம திறப்பு விழா செய்கிறோம். நம்ம சமுதாயத்துக்கு கேட்டால் இது ஊரில் செஞ்சுருக்காங்க, கல்வெட்டில் பதிப்பாங்க, இந்த மாதிரிலாம். மலேசியாவில் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. நம்ம முதல் முறையாக இந்த கோயிலை ஏன் இதை நம்ம செய்கிறோன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து தெரியணும் நம்மளோட வரலாறுனா என்ன. இப்போ எழுதி வைக்கிறோம் சரி, அது இன்னைக்கு நாளுக்கு அடுத்த நிர்வாகம் வரப்போ அது இருக்குமா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்க ஒரு புது திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. இது நம்ம இங்கே வைக்க வேணாம், இது அங்கே வைக்கலாம். அப்போ இது ஒரு சிலை வடிவமாக வடிச்சுமா யார் வந்தாலும் அதோட வரலாறை வந்து தெரியும். யாரும் ஏமாற்ற முடியாது. இப்போ நீங்கள் கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அப்போ அதை சிலை வடிவமாக வடிச்சுமா அது உண்மை கதை என்னன்னு எல்லாருக்குமே தெரியுமா. அதனால தான் அந்த ஒரு முயற்சி எடுத்து நம்ம செஞ்சிருக்கு. வர ஆடி 18 அன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கோயிலில் பூஜைகள் இருக்குது. கந்தன் காவடி ப்ரோக்ராம் நடக்குது அன்னைக்கு. அப்புறம் அந்த சிறப்பு விழா சாயங்காலத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து மாங்கல்யம் பிரித்து கோக்குற நிகழ்வு இருக்குது. முடிஞ்சால் எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து அம்மனோட ஆசையை எடுத்துங்க. ஏன்னா நிறைய அனுபவம் எனக்கே இந்த கோயிலில் வந்து நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இது கேள்விகள் விளக்கமே சிறப்பாக இருக்குண்ணா. எதை தெரிஞ்சுக்கணும் அந்த கோயிலை பற்றிலாம் சொல்லுங்க. இல்லை ரொம்ப கேட்கறதுக்கே இங்கே வந்து நம்ம மூடியாச்சு. அம்மா கீழே வந்து மூடியாச்சு, அங்கேயும் மூட்டாங்க. ஆனால் அது கீழே இருக்கு. அந்த கோயிலே இன்னைக்கு இருக்குன்னா அப்போ அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இதில் ஒரு ஃபைலிங் இல்லை, ஒரு இரும்பு இல்லை. அந்த கோயிலில் ஃபைலிங் இல்லை, இரும்பு இல்லை. சின்ன இது வந்து சிமெண்ட் கிடையாது, மூலிகை எல்லாம் நாட்டு சக்கரை, வாத்தோட அந்த வெள்ளைக்கருவு, சுண்ணாம்பு இதெல்லாம் அரைச்சி சாந்தா எடுத்து கட்டணத்தான் இந்த கோயில். சின்ன இப்போ நம்ம